இந்த தங்கச்சிக்கு நடந்ததுக்கு முன்னாடி முத நாள் ஒரு தங்கச்சிக்கு நடந்தது. அது வெவ்வேறு இடங்கள்ல நடந்தது. அந்த இடத்துல போய் உட்கார்ந்த உடனே 10வது நிமிடத்துல இவர் வர்றாரு அப்படின்னா யார் அவருக்கு தகவல் கொடுக்குறது? அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் யார் அந்த சார் என்பது குறித்து அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்துல நிர்வாகத்துக்கு தெரியாம யாரும் உள்நுழைய முடியாது, இவர் மட்டும் எப்படி உள்நுழைகிறார்? அப்ப என்ன நடந்திருக்குன்னா, இப்போ ஒரு பெண் தன்னுடைய ஆண் தோழனோட நண்பரோட போய் ஒரு இடத்துல உட்கார்ந்தா அடுத்த 10வது நிமிடம் அங்க அவர் சேர்ந்து வருகிறாங்க. இப்ப இந்த தங்கச்சிக்கு நடந்ததுக்கு முன்னாடி முத நாள் ஒரு தங்கச்சிக்கு நடந்தது. அது வெவ்வேறு இடங்கள்ல நடந்தது. அந்த இடத்துல போய் உட்கார்ந்த உடனே 10வது நிமிடத்துல இவர் வர்றாரு அப்படின்னா யார் அவருக்கு தகவல் கொடுக்குறது? அப்ப கண்காணிப்பு கருவியை பார்த்துக்கிட்டு ஒருவர் இவருக்கு தகவல் கொடுக்குறாரு. அப்ப இவர் அவங்க 2 பேரும் பேசுறது தனிப்பட்ட முறைங்கிறத படமா எடுத்து காணொலியாக எடுத்து வச்சு மிரட்டுறாரு. அப்ப அவர் சொல்ற வேலையை செய்து பணி இருக்கிறார். இந்த வேலை எவ்வளவு நாளா நடக்குது? இது ஒரு பெரிய வலை பின்னலா இருக்கு. முதல்ல 2 பேர் நீங்க, அப்புறம் ஒருத்தர் மட்டும் எப்படி துணிந்து இந்த வேலையை செய்யறாரு? அவங்க சொல்றாங்க அவர் ஏரோப்ளைன் மோட்ல போட்டாரு, ஃபிளைட் மோட்ல போட்டாரு. அது எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? அவரே சொன்னாரு. ஆனா அவர் அழைச்சு அந்த தங்கச்சி கொடுத்தாங்கல்ல, அந்த சாருக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அந்த சாருக்கு நீ ஒத்துழைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா அந்த சாருக்கு எப்படி பேசுங்க? அந்த சார் யார்? எவ்வளவு கேள்விகள் எடுத்து பாருங்க. சும்மா கையிலையும் காலையும் கட்டு போட்டு சும்மா உட்கார வச்சிருக்கீங்க. அவர் கால் கை உடச்சு உட்கார வச்ச மாதிரி இருக்குது. அப்படித்தானே? கை காலில் நாங்கெல்லாம் அடிபட்டவங்களே இல்லையா? அந்த வழியை அனுபவிச்சவங்களே இல்லையா? இதை எதுக்கு இவ்வளவு தூரம் திசை திருப்பீங்க? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.